இந்தியாட்ட அணு ஆயுதம் இல்ல அப்படிங்கிற தைரியத்துல 1990கள் வரையும் பல உலக நாடுகளை பாத்தீங்கன்னா இந்தியா மேல போர் தொடுத்துருவா அப்படின்னு பயமுறுத்திட்டு இருந்தது. அதான் 1974 அணு ஆயுத சோதனை நடந்துச்சு அப்படின்னு கேப்பீங்க. இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அந்த சோதனை பாத்தீங்கன்னா வெற்றில முடிஞ்சாலும் அது மற்ற நாடுகள்ல போய் தாக்குற மாதிரி வடிவமைக்கப்படலைங்க. இதனால அணு ஆயுத நாட்டு பட்டியலையும் இந்தியா சேர்க்கப்படல. அப்போ பிரதமர் அந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயா கிட்ட நம்மள பயமுறுத்துற நாடுகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆகணும், நம்ம நாட்டுக்கு எப்படியாவது ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க கலாம் அப்படின்னு வாஜ்பாய் சொல்றாரு. அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல மும்முரமா ஈடுபடுறாரு. இறுதியா 1998 ராஜஸ்தான் மாநிலத்தில் அணு ஆயுத சோதனை நடத்தப்படுது. அந்த அணு ஆயுதம் வெடிச்ச வேகத்துல சைனா பாகிஸ்தான் ரிக்டர் அளவுகள் வரையும் வெடிச்ச அதிர்வு போய் சேர்ந்திருக்கு. உடனே பக்கத்து நாடுகள் எல்லாம் இந்தியால இருந்து நல்லடக்கம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேக்குது. அடுத்த நாள் பிரதமர் வாஜ்பாய் அனௌன்ஸ் பண்றாரு, நேத்து இந்தியால நடந்தது நல்லடக்கம் எல்லாம் இல்ல, எங்க நாட்டு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் தயாரிச்ச அணு ஆயுதத்தை வெடிச்சு பார்த்தோம்னு சொல்ல இதை கேட்ட சைனா மட்டும் இல்லாம உலக நாடுகள் மிரண்டு போயிருக்கு.